வணக்கம் மக்களே. அருள்மிகு ஸ்ரீ கீழ மாரியம்மன் ஆலயம் திருவிடைமருதூரில் இருக்குது. அந்த கோயிலில் திருவிழா நடக்குது. அந்த திருவிழாவுக்காக நாங்களும் குடும்பத்தோடு எல்லோரும் கலந்துக்கிட்டோம். அந்த திருவிழாவில் இதில் நேர்த்திக்கடன் வச்சுருக்கவங்களாம் அந்த திருவிழா சமயத்தில் நேர்த்திக்கடன் செலுத்தலாம். நாங்களும் நேர்த்திக்கடன் செலுத்துறதுக்காக தான் அந்த கோயிலுக்கு போயிருக்கோம். இப்போ கோயிலுக்கு நாங்களும் போயிட்டோம். அங்கே போய் எங்கள் பால் குடம் எடுக்கிறவங்க பால் குடம் எடுக்கலாம். அதனால் எங்கள் மருமகளோட அண்ணன் பால் குடம் எடுக்கிறாங்க. அப்புறம் என் பேத்திகிட்ட கொடுக்குறாங்க. பால் குடத்தை எடுத்துகிட்டு நேராக கோயிலுக்கு நடந்து போகிறாங்க. மழை வேறு, நல்ல மழை. அந்த கோயிலில் ரொம்பவே விசேஷம். நாங்களும் மாவிளக்கு மாவு போட்டிருந்தோம். அதை எல்லாருக்கும் கொடுக்குறோம். அப்புறம் கோயிலில் அன்னதானத்துக்காக காயெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். நிறைய பிரசாதம்லாம் அங்கேயும் போய் நாங்கள் கொடுத்தோம், மாவிளக்கெல்லாம். அப்புறம் கோயிலில் யாகம் நாட்டு நலன் கருதி மக்கள் நலன் கருதி இந்த யாகம் நடத்துகிறதா சொன்னாங்க. அங்கே உள்ள குருக்கள் சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் அந்த யாகத்துலேயும் கலந்துக்கிட்டு அப்புறம் 106 குடம் தண்ணி அங்கேயே கேணி இருக்குது. அந்த கேணியில் எடுத்து ஊற்றுறாங்க அபிஷேகத்துக்காக. நாங்களும் எல்லோரும் தொட்டு கொடுக்கணுன்ட்டு எல்லோரும் குடத்தை குடமாக வாங்கி இந்த பக்கம் கொடுக்குறோம். காலி குடத்தை அந்த பக்கமாக வாங்கி கொடுக்குறாங்க. இது மாதிரி அபிஷேகத்துக்காக தண்ணி எடுத்து கொடுத்தது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் எங்கள் மருமகர் அங்க பிரதேசனம் பண்ணுறாங்க பாருங்கள். நேர்த்திக்கடன் வச்சுருந்தாங்களாம். சந்தனக்காப்பு அலங்காரம் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நாங்கள் இந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. மன நிறைவாகவும் இருந்துச்சு. நேர்த்திக்கடனும் செலுத்திட்டு அங்கேயே அன்னதானம் கொடுத்தாங்க. வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம சாமி கும்பிட்டு வந்தது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்.